பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய் வணக்கம். எல்லா சிஸ்டர்ஸும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன், ஹாப்பியா இருக்கேன். ஸோ நீங்களும் கண்டிப்பா ஹாப்பியா இருக்கணும். ஸோ லைஃப்ல நிறைய விஷயங்களை நீங்க கண்டினியூஸா அச்சீவ் பண்ணணும். லைஃப்ல வந்து பிறந்தோம், படிச்சோம், அதுக்கப்புறம் வந்து நமக்கு மேரேஜ் ஆச்சு, அப்புறம் குழந்தைங்க, அப்புறம் வீட்ல இருக்கிற எல்லா வேலையுமே 24 மணி நேரமும் பார்த்துட்டு வருஷம் முழுக்க இதுதான் நம்மளுடைய கடமை, வேலை, பொறுப்பு அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, நம்ம அப்படியே ஓடிட்டே இருக்கக்கூடாது. நம்மளுக்காக ஒரு நாள்ல 24 மணி நேரம் இருக்குன்னா, அட்லீஸ்ட் கொஞ்ச நேரம் நிச்சயமா கிடைக்கும். அப்படி ஒண்ணும் பெரிய வேலை நமக்கு வீட்ல இருக்க போறதில்ல. ஸோ உங்க டைம கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணுங்க. உங்களுக்காக ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் குடுங்க. கண்டிப்பா நமக்கு ஒரு 30 பிளஸ்லாம் என்ன வேணும்? குறைஞ்சபட்சம் ஒரு சின்ன இயர்னிங்ஸ், ஒரு சாட்டிஸ்ஃபையான ஏதாவது ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா எல்லா பெண்களும் பண்ணணும். அது நிச்சயமா வேணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு குழந்தைங்க பிறந்து ஒரு 5 வருஷம் வரைக்கும் நமக்கு கண்டிப்பா வேலை இருக்கும். அவங்கள வந்து வளர்க்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களும் நம்ம சொல்லிக் குடுக்கணும். பட் ஆஃப்டர் தட் வந்து அட்லீஸ்ட் ஒரு பசங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் போம்போது, நமக்கு கண்டிப்பா அந்த டேல நமக்காக ஒரு டைம் வந்து நிச்சயமா கிடைக்கும். ஸோ அந்த டைம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பேஷன நோக்கி நீங்க போனீங்கன்னா, கண்டிப்பா உங்க லைஃப்ல ஒரு நல்ல குரோத் கிடைக்கும். ஸோ நீங்க ஸ்ட்ரெஸ் இல்லாம வாழலாம். புரியுதுங்களா? ஸோ யாரையுமே வந்து டிபெண்ட் பண்ணி 24 ஹவர்ஸும் யாராவது நம்மள வந்து பேசிட்டே இருக்கணும். நம்மள வந்து யாராவது கண்டுக்கணும். அந்த மாரி தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஸோ லைஃப ஹேப்பியா, பிளசன்ட்டா வாழ கத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு வீடியோல முக்கியமா நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போறேன் அப்டின்னா, ஒரு முக்கியமான ஒரு 10 ஸ்மால் பிசினஸ தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஏன்னா, மோஸ்ட்லி நம்ம சேனல்ல நெறைய பேர் சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? வீட்ட விட்டே என்னால வெளிய போ முடியல. நெறைய பேர் வீட்ல வந்து அலோவ் பண்றதில்ல. அதே மாதிரி எங்களுக்கு சிச்சுவேஷன்ஸும் இங்க சரியில்ல. குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்க. இன்னும் ஸ்கூலுக்கே போல. பட் எனக்கு இயர்னிங்ஸ் முக்கியம்னு நெனைக்கிறவங்க, இல்ல ரொம்ப டைம் இருக்கு. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 4 மணி நேரம், 5 மணி நேரம் என்னால ஏதாவது ஒண்ணு பண்ணி ஏர்ன் பண்ண முடியும்னு நெனைக்கிறவங்களுக்கு, இன்னைக்கு நான் சொல்ற இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனால் நான் என்னதான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோல டீட்டெயில்ஸ் சொன்னாலும், உங்களுக்கு நான் சொல்ற விஷயத்துல எதுல பேஷனேட் அதிகமா இருக்குன்னு பாருங்க. அதாவது உங்களுக்கு எது பண்ணும்போது திருப்தியா குடுக்கணும். எப்பவுமே ஒரு பிசினஸ் நம்ம பண்ணும்போது மணி மோட்டிவாவோ இல்லைன்னா வந்து நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு ஏத்த மாதிரி ஒரு பிசினஸை நம்ம சூஸ் பண்ணவே கூடாது. அந்த விஷயம் பண்ணும்போது நமக்கு ஹாப்பியா இருக்கணும், திரும்ப பண்ணணும்னு நமக்கு தோணணும். அது ஒரு மன திருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். ஸோ அது உங்களுக்கு இருந்தால் மட்டுமே நல்ல ஒரு தடவை ஒரு 10 தடவை யோசிங்க. ஹஸ்பண்ட் கிட்ட நல்லா பேசுங்க. ஸோ தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நீங்க வந்து நல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. எந்த ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் மினிமம் பட்ஜெட்டோட ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த 10 பிசினஸ் டீட்டெயில்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, ஸோ நீங்க ஒரு கன்ஃப்யூஸான ஒரு பெர்சனா இருக்கிறீங்களா? ஸோ நம்ம லைஃப்ல நமக்கு என்ன தெரியும்? என்ன தெரியாது? சக்சஸ்னா என்ன? நம்ம எப்படி அத ஃபீல் பண்றது? எந்த ஒரு பிசினஸ் நமக்கு செட் ஆகும்னு சொல்லிட்டு ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, மறக்காம இந்த கம்மிங் மார்ச் 8 நான் கண்டக்ட் பண்ற ஒன் டே ஒர்க் ஷாப்ல ஜாயின் பண்ணுங்க. இது 1 1/2 மணி நேரம் ஒன் டு ஒன் நம்ம நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவான ஒரு விஷயங்கள் கிடைக்கும். ஸோ மறக்காம கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட சீட்ஸை ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஃபியூ சீட்ஸ் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. ஓகே, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சூப்பரான பிசினஸ் என்ன தெரியுமா? நைட் வேர் ஸ்டிச்சிங் அண்ட் செல்லிங். இது ஆன்லைன்ல சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம நைட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 40 இயர்ஸாவே மோஸ்ட்லி எல்லாரும் வீட்டில் தான் நைட் வேர்ஸ் தான் யூஸ் பண்றோம். இப்போ லாஸ்ட் 5 வருஷமா இது ரொம்ப பூம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். நைட்டி போட்டாலுமே நான் அழகா போடணும், ஒரு ஃப்ராகா போடணும், ஒரு ட்ரீமியா போடணும்னு எல்லாருமே ஆசைப்படுறாங்க இல்லையா? ஸோ இப்போ இருக்கிற நீங்க இன்ஸ்டா பேஜ் ஓபன் பண்ணி பாத்தீங்களா, இல்லை ஆன்லைன்ல பாத்தீங்கன்னாலே நைட்டிஸ் எல்லாமே ஃப்ராக் டைப்ல, கட் ஒர்க்ஸ்ல, பிரின்சஸ் கட்ல அழகழகான மெட்டீரியல்ல கொண்டுட்டு வர்றாங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டிச்சிங் தெரியும் அப்படின்னா தாராளமா நீங்க இது ஒரு ஃபேஷனபிளா எடுத்து இந்த ஸ்டிச்சிங் அழகா பண்ணி ஆன்லைன்ல இதுக்காக நீங்களே உங்களோட ஓன் நேம்ல ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி நீங்க பண்ணலாம். ஸோ நம்ம இன்ஸ்டால இந்த மாதிரி யூடியூப்ல நீங்க வந்து விளம்பரம் பண்ணி கூட சேல்ஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஏன்னா இதுல ஒரு நிறைய இன்கம் இருக்கு. முதலீடுன்னு பாத்தீங்கன்னா ஒரு மிஷின் இருந்தா போதும். இந்த ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே ஹோல்சேல் ரேட்டுக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணி பண்ணலாம். இது ரொம்பவே உங்களுக்கு சூப்பரான ஒரு ஹிட் கொடுக்கும். சப்போஸ் எனக்கு வந்து டெய்லரிங் தெரியல, பட் எனக்கு ஃபேஷன் டிசைனிங்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஸோ இது எனக்கு செட் ஆகும்னு நினைக்கிறவங்க, ஸோ நீங்க ஒரு 60 டேஸோ இல்ல ஒரு 3 மந்த்ஸ் கோர்ஸோ போய் பேசிக் கிளாஸ் படிங்க. இதுக்கு உங்களுக்கு 3 to 5,000 தான் ஸ்பெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க ஓனா ஒரு மிஷின் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த பிசினஸ் உங்களுக்கு சூட் ஆகும். ட்ரையல் பண்ணி பாருங்க. ஸோ செகண்ட் பிசினஸ் என்னன்னா ரெசின் ஆர்ட் ஒர்க். ஸோ நிறைய பேருக்கு இந்த ரெசின் ஆர்ட் ஒர்க் பத்தி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா நமக்கு போட்டோ ஃப்ரேம் அப்படின்றது தெரியும் இல்லையா? பட் இந்த ரெசின் அப்படிங்கிறது சேம் நம்மளுடைய போட்டோவை யூஸ் பண்ணி முக்கியமா இப்ப நிறைய பேர் பண்ணிட்டு இருக்குது நம்மளோட வெட்டிங்க்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற தாலி, மெட்டி, இந்த குங்குமத்தோட இது, அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸ்
பேப்பர்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணி ஒரு ஒரு ஃப்ரேம் மாதிரி வச்சு அதில் வந்து உங்கள் ரெசினை வந்து ஊற்றுவாங்க. ஸோ இதுதான் வந்து ரெசின் ஆர்ட். நான் இங்கே சைடில் வந்து ஃபோட்டோ உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஆர்ட்டில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இன்ஸ்டாவாகட்டும், யூடியூப்ல ஆகட்டும், நிறைய பேர் வந்து ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், இல்லை நமக்கு நடக்கிற எல்லா விஷயங்களையும் இந்த மாதிரி ரெசின் ஆர்ட் மாதிரி பண்ணி வச்சுக்கணுங்கிறது கொஞ்சம் ஸ்பெஷலாக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. யாரும் இப்போ ஃப்ரேம்ஸை நோக்கி போகிறது இல்லை. ஸோ இந்த ரெசின் ஆர்ட் அப்படிங்கிறது ரொம்ப ட்ரெண்டியாக போயிட்டு இருக்கு. இதில் நிஜமாவே ஒரு சின்ன சைஸ்ல இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஆர்ட் பண்ணி வாங்கணும்னாலே 1000, 1500 அந்த மாதிரி சார்ஜ் பண்றாங்க. ஸோ இதுல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் வந்து கிடைக்கும். நிறைய ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரெசின் ஆர்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு. இதை ப்ராப்பரா கோர்ஸா நீங்க எடுத்து படிச்சுட்டு பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸலண்டான ரிசல்ட்ஸும் நல்ல ஒரு பிசினஸ் விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். தேர்ட் பிஸ்னஸ் வந்து ஹோம் மேட் ஃபுட் பிஸ்னஸ். அதுலேயும் முக்கியமாக தோசை இட்லி மாவு இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு இப்போ இருக்கிற டிமாண்ட் ரொம்பவே அதிகமாகிடுச்சு. இப்போ வில்லேஜில் கூட இந்த மாதிரி தோசை மாவு இட்லி மாவெல்லாம் ரொட்டீனாக நல்ல ஒரு பிஸ்னஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இன்னைக்கு வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலைக்கு போயிடுறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்தோடனே இன்ஸ்டண்ட்டாக அவங்க வந்து ஒரு ஃபுட் வந்து ரெடி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக தோசை இட்லி மாவெல்லாம் வெளியே தான் வந்து வாங்குறாங்க. ஏன்னா அதுக்கு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களால அதை ப்ரிப்பேர் பண்ணி வாஷ் பண்ணி வைக்க முடியாதுங்கிறதுனால இதுக்கு எப்பவுமே டிமாண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி தோசை மாவு இட்லி மாவெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பேக்கெட் மாதிரி வச்சு நீங்க சேல்ஸ் பண்ணலாம். சிட்டி சைட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கடைகள்லையுமே வந்து ஃப்ரெஷ்ஷான தோசை இட்லி மாவு கிடைக்குதுங்க. ஸோ நீங்களும் வில்லேஜ்ல இருந்தா கூட இது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். சிம்பிளான வேலையா இருக்கும். நீங்க வீட்ல இருந்தே பாத்துக்கலாம். ரொம்ப வந்து நீங்க இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்ற அவசியமும் இருக்காது. ஸோ இதை நீங்க திங்க் பண்ணி பாருங்க. 4வது முக்கியமான பிசினஸ் என்ன தெரியுமா? ஆரி ஒர்க் அண்ட் எம்ப்ராய்டிங். ஸோ இதுக்கு வந்து நிறைய நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கு. ஸோ ப்ராப்பரா நீங்க வந்து ஒரு ஆரி ஒர்க் லேர்ன் பண்ணுங்க. இதுக்கு அதிகமான காஸ்ட்டும் கிடையாது. உங்களுக்கு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஸோ நல்ல ஆர்வம் இருக்கு, டைம் இருக்கு அப்படின்னா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 2ல இருந்து ஒரு 3 மணி நேரம் இருந்தாலும் போதும். ஸோ ஒரு ஆரி கிளாஸ்ல போய் ஜாயின் பண்ணுங்க. ஸோ நீங்க அழகா பேசிக் லெவல்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நீங்க கத்துக்கலாம். கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க கத்துட்டு இருக்கும் போதே நீங்க சைட் பை சைடா நீங்க ஏர்ன் பண்ணவும் ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா சிட்டி சைடு மட்டும்தான் வந்து அப்படி அழகா வந்து ட்ரெஸ் பண்றாங்க, பிளவுஸ் எல்லாம் வியர் பண்றாங்கன்னா கிடையாது. ஸோ எல்லாமே ஒரு வில்லேஜா இருந்தா கூட நம்ம இப்போ அழகா வந்து ப்ரெசென்டபிளா ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களும் வந்து ரொம்ப மாடர்னாலாம் வந்து பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டுக்கணும், நல்ல ஆரி ஒர்க்கோடு போட்டுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஸோ நீங்க வீட்லயே இருக்கணும், நல்ல கை நிறைய சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, முக்கியமா டெய்லரிங்கும் எனக்கு தெரியும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆரி ஒர்க்கை மட்டும் நீங்க கத்துக்கோங்க. ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க நிறைய கை நிறைய ஏர்ன் பண்ணலாம். 5வது முக்கியமான பிசினஸ் என்ன தெரியுமா? இதுல உங்களுக்கு நிறைய இன்கம் எப்பயுமே கிடைக்கும். ஸோ ஹோம்மேட் ஃபுட்ஸ் அண்ட் மார்னிங் டிஃபன் கடை இது ரொம்பவே வந்து ஃபேமஸான விஷயம். ஏன்னா இதுக்கு எப்பயுமே வாடிக்கையாளர்கள் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ நமக்கு நல்லா சமைக்க தெரியும் அப்படின்னாலும் ஸோ நம்ம வீட்டுக்கு முன்னாடியே சின்னதாக ஒரு டிஃபன் கடை போடலாம். ஸோ டிஃபன் கடை அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் கொடுக்குற அதே விஷயம் தான் கிடையாது. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி வேலை கூட நீங்க பண்ணலாம். இல்லை மார்னிங் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சுண்டல் அந்த மாதிரி ரெடி பண்ணுறது, இல்ல காலையிலே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸோட ஒரு டிஃபன் ரெடி பண்றது. இது வந்து கிராமங்கள்ல இருக்கட்டும், இது சிட்டி சைட் போத் சைட்ஸ் உங்களுக்கு நல்ல இன்கம் கொடுக்கும். கன்சிஸ்டன்சியா நீங்க வந்து இந்த வேலையில இறங்குனீங்கன்னா இந்த ஃபுட்டு சாப்பாடை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு ஏமாற்றம் கொடுக்கவே கொடுக்காது. ஸோ கம்மியான பட்ஜெட்ல லேடிஸ் வீட்ல இருந்தே பண்றதுக்கு இந்த ஒரு விஷயம் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. ஸோ 6th முக்கியமான ஏர்னிங் கொடுக்கக்கூடிய பிஸ்னஸ் என்ன தெரியுமா? சாம்பிராணி, ஊதுபத்தி, கேண்டில், சூடம் இந்த மாதிரி விஷயமெல்லாம் மேக் பண்ணுறதுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு லைஃப் டைம் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணும். நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து இந்த மாதிரி நிறைய தொழில் தொடங்குறவங்களுக்கு பிஸ்னஸ் வந்து எப்படி பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேப்பர் கப்பு, அப்புறம் இந்த தொன்ன பிளேட் செய்கிறாங்க இல்லையா, பேப்பர் பிளேட்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கவர்மெண்ட்லேருந்தே டீச் பண்ணி அவங்களுக்கு உண்டான ஹெல்ப்பும் கொடுக்குறாங்க. ஏன் லோன்ஸ் கூட நிறைய இடங்கள்ல கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க பண்ணீங்கன்னா ஸோ லைஃப் லாங் உங்களுக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் வந்து கிரியேட் பண்ணும். ஆனால் இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், கன்சிஸ்டன்சியா பண்ணணும். மட்டும் இல்லாமல் இதுல எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பிஸ்னஸ் நீ இறங்குனீங்கன்னா குறைஞ்சபட்சம் கையில வந்து ஒரு 1,00,000லேருந்து 2,00,000ஆவது ஒரு முதலீடு போட முடியும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க ட்ரையல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல இன்கம் இது லைஃப் லாங் கொடுக்கும். 7th முக்கியமான பிசினஸ் என்ன தெரியுமா? டீச்சிங் பிசினஸ். அதாவது நிறைய பேர் வந்து டீச்சர்ஸா இருந்திருக்கலாம், இல்லை ரிட்டையர்டு ஸ்டாஃப்ஸா இருந்திருக்கலாம், இல்லை ஒரு நல்ல டிகிரி கிராஜுவேட்ஸா இருந்திருக்கலாம், நல்ல நாலேஜபிளான பர்சனா நீங்க இருந்திருப்பீங்க. பட் உங்களால வீட்டை விட்டு வெளியே போய் வேலை செய்யறதுக்கோ இல்லை பசங்க இருப்பாங்க ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். ஸோ டெய்லி உங்களுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் இருந்தாலே நீங்க வீட்லயே டியூஷன் கண்டக்ட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு மேக்ஸ் சொல்லித்தர தெரியும், இல்லை இங்கிலீஷ் சொல்லித்தர தெரியும், இல்லை தமிழ்ல வந்து உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இல்லை எனக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் வந்து ஒரு 1 to 5 பசங்களை எங்களால மேனேஜ் பண்ண
முடியும், அவங்களுக்கு டீச் பண்ண முடியும்னு நினைச்சீங்கன்னா டெய்லி ஒரு ஈவினிங் 2 ஹவர்ஸ் நீங்க நியர்பைல இருக்கிற பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 2, 3 பேர் கத்துக்கும் போது அதுக்கப்புறம் அட்மிஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிப்பாங்க. இதுக்கு நீங்க சிம்பிளா உங்களோட ஹாலையும் நீங்க இதுக்கு வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். முக்கியமா இல்லைங்க என்னால வீட்ல இருந்து எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க, வீட்ல ஜஸ்ட் ஒரு லேப்டாப் இருக்கு, இல்ல ஒரு நல்ல ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குன்னா கூட நீங்க ஆன்லைன்ல டீச் பண்ணலாம். அது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலா இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு மந்த்லி ஸ்டேபிளான ஒரு இன்கம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். 8வது சூப்பரான பிசினஸ் என்ன தெரியுமா? ஹோம் மேட் ஸ்நாக்ஸ் அண்ட் பிக்கிள்ஸ். இதுக்கு எப்பயுமே வரவேற்பு இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த பிசினஸ் வந்து நம்ம ரொம்ப அல்பமா நினைப்போம். கரெக்ட்டா? இது வீட்ல ஊறுகாய் செஞ்சு விக்கிறதா? நம்ம வந்து என்னது சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு விக்கிறதான்னா, நான் சீரியஸாவே இதுக்கு இப்போ வரைக்கும் டிமாண்ட் இருந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க எந்த ஒரு ரீட்டெயில் ஷாப்பா எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல பெரிய பெரிய மார்க்கெட் ஷாப்ஸா இருந்தாலும் சரி, நீங்க கண்டிப்பா இதுல பார்த்தீங்கன்னா, பிக்கிள்ஸ் ஊறுகாய் இல்லாத இடமே இருக்காது. ஸோ நல்லா டேஸ்ட்டா வெரைட்டி ஆஃப் இப்ப நெறைய பேர் நான்வெஜ் பிக்கிள்ஸ்லாம் பண்றாங்க. அதுக்கு டிமாண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ சிம்பிளா நீங்க வீட்லயே இருந்து பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிறவங்களுக்குலாம் குடுங்க. அப்போ உங்க ரொட்டீனா மாசம் மாசம் உங்ககிட்ட வாங்குவாங்க. ஏன்னா ஃபுட்ட பொறுத்தவரைக்கும் நல்லா இருக்குன்னா, ஸ்நாக்ஸும், பிக்கிள்ஸும் ரொட்டீனா ஆர்டர்ஸ் உங்ககிட்ட மட்டும் தான் வரும். அது உங்களுக்கு அதிகமா தேவையும் படும். ஒன் டைம் பர்ச்சேசிங் இருக்கவே இருக்காது. திரும்ப திரும்ப உங்ககிட்ட வந்து வாங்குவாங்க. ஸோ உங்களுக்கு நல்ல ருசியா செய்ய தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல நீங்க ஓப்பன் பண்ணி, ஸோ இந்த விளம்பரம் பண்ணும்போது இன்னும் நெறைய ஆர்டர்ஸ் உங்களுக்கு நெறைய இடங்கள்ல இருந்து வரும். 9th முக்கியமான பிசினஸ் என்ன தெரியுமா? ஜுவல்லரி மேக்கிங். இன்னைக்கு இந்த ஜுவல்லரி மேக்கிங்க்கு நெறைய வந்து டிமாண்ட் இருக்கு. ஆனா இது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க ஆன்லைன் ரிலேட்டடா பிசினஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு நெறைய ஹைப் குடுப்பாங்க. நெறைய பிசினஸும் நீங்க பார்த்து நெறைய ஏர்ன் பண்ண முடியும். ஏன்னா இந்த ஜுவல்லரி மேக்கிங் அப்படிங்கிறது இப்ப எல்லாருமே கஸ்டமைஸா பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. அவங்க போடுற இயரிங் ஆகட்டும், இல்ல ஜுவல்ஸ் ஆகட்டும், அவங்க போடுற ரிங்ல இருந்து, பேங்கிள்ஸ்ல இருந்து, ஸோ எல்லாமே வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கணும், அழகா இருக்கணும், ரொம்ப நல்ல குவாலிட்டியா இருக்கணும்னு நெனைக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஆர்ட் ஒர்க்ல நெறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. முக்கியமா இந்த ஜுவல்லரி மேக்கிங்ல நெறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஃபீல்டு உங்களுக்கு சூட் ஆகும். இந்த ஜுவல்லரி மேக்கிங்க நீங்க ப்ராப்பரா லேர்ன் பண்ணணும், படிக்கணும். இந்த ஆர்ட் ஒர்க் சைட் போயிட்டீங்க அப்படின்னாலே நெறைய லேர்ன் பண்ணி தான் அதுக்கப்புறம் உங்களால ஒரு நல்ல ப்ராப்பரான டிசைன் மேக்கிங் பண்ண முடியும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஆர்ட் ஒர்க் படிங்க. படிச்சுட்டு உங்களுக்குன்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜோ, அதுக்கப்புறம் வந்து ஒரு Facebook அண்ட் யூடியூப் பேஜ் ஓப்பன் பண்ணி டெய்லி ஒரு கன்டென்ட்ட வந்து நீங்க குடுத்தீங்கன்னா, கண்டிப்பா அது மூலியமா நெறைய ஃபாலோவர்ஸ் வருவாங்க. அப்ப பார்க்கும்போது உங்க ஆர்ட் ஒர்க் பிடிச்சு உங்ககிட்ட நெறைய ஆர்டர்ஸ் குடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 10வது முக்கியமான பிசினஸ் என்ன தெரியுமா? நம்ம வீட்ல இருந்தே சானிட்டரி நாப்கின் அண்ட் ஹோம் மேட் சோப்ஸ் இதெல்லாம் பண்ணி விக்கிறது மூலியமா நமக்கு ஒரு நெறைய மார்ஜின் கிடைக்கும். ஆனா இந்த சானிட்டரி நாப்கினும் சரி, ஹோம் மேட் சோப்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் பண்ணணும்னாலும் ப்ராப்பரான ஸ்டடி இருக்கணும், நல்ல கைடன்ஸ் இருக்கணும். இதுக்கு நீங்க லைசென்ஸும் வாங்கணும். அதனால தான் அத நான் 10வதா சொல்றேன். இதுல எந்த அளவுக்கு விஷயங்கள் இருக்கோ, அதே அளவுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸும் இருக்கு. ஏன்னா சானிட்டரி நாப்கின் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு மந்த்லி திரும்ப திரும்ப அதே கிளையண்ட்ஸ் திருப்பி ரீபர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதே மாரி சோப்ஸு, இந்த மாரி கிரீம்ஸ், இந்த மாரி காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸும் வந்து அகைன் உங்ககிட்ட ரீபர்ச்சேஸ் பண்ணுவாங்க ஒரே கிளையண்ட். அப்போ நீங்க மந்த்லி நல்ல ஏர்னிங்ஸ் பார்க்கலாம். ஆனா இது 2க்குமே நீங்க ப்ராப்பரா மினிமம் லெவல் பேசிக் சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஏதாவது ஒண்ணு படிச்சு முடிச்சுட்டு பண்ணா தான் இதுக்கு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இந்த 10வது பிசினஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு லைஃப் டைம் வரைக்கும் நல்ல ஹெல்ப்ஃபுல்லான. ஸோ இந்த 10வது பிசினஸ் நான் சொன்னது லைஃப் டைம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ குடுக்கக்கூடிய ஒரு பிசினஸா இருக்கிறதுனால, ப்ராப்பரா இதுக்காக ஒரு 6 மாசம் ஒதுக்குங்க. படிங்க, லேர்ன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பிசினஸ நீங்க லைசென்ஸ் வாங்கிட்டு ப்ராப்பரா உங்க நேம்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நான் சொன்ன இந்த 10 விஷயங்களையுமே திருப்பி திருப்பி யோசிங்க. நெறைய பேரு கமெண்ட்ஸ்லயே ஆகட்டும், நீங்க கால் பண்ணி ஆகட்டும் என்கிட்ட கேட்கறது, எனக்கு ஒரு பிசினஸ் ஐடியா குடுங்க. எனக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். பட் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு. எப்பவுமே நம்ம லைஃப்ல ஒரு விஷயத்த நம்ம ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்த நம்ம பேஷனா மாத்திக்கணும். நமக்கு அதுல பேசிக்காவே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அது டக்குன்னு நம்ம வந்து ஒரு ஹைப்லயோ, இல்ல வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க பண்றாங்க, எதிர்த்த வீட்டுக்காரங்க பண்றாங்க, அப்ப நம்மளும் பண்ணலாம், நம்ம சக்சஸ் ஆகலாம்னு அப்படி ஆக முடியாது. அந்த டிவிஷன்ல உங்களுக்கு நல்ல நாலேட்ஜ் இருக்கணும். ஸோ நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். குறைஞ்சது ஒரு 6லேருந்து 1 வருஷமாவது நீங்க அதுக்காக உழைக்கணும், கத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எந்த ஒரு விஷயமானாலும் ஸ்டேபிளா உங்களுக்கு செட்டில் டவுன் ஆகும். ஓகேவா? ஸோ மறக்காம ஏர்ன் பண்ணுங்க. உங்க டைம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்களும் நெறைய விஷயங்கள் பண்ணணும். லைஃப்ப நல்லா ஏர்ன் பண்ணி செட்டில் ஆகணும் அப்படின்னு நான் நெனச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோல வந்து உங்கள மீட் பண்றேன். மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. பாய்.